அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4க்கான பயிற்சி இன்றிலிருந்து நமது பயிற்சி மையம் மூலமாக தொடங்க இருக்கிறது. அந்த பயிற்சி வகுப்பு எப்படி இருக்க போகுது, அது சிலபஸ் வாரியா எப்படி எல்லாம் உங்களுக்கு அதை பற்றின ஒரு புரிதலை ஏற்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத இந்த காணொலி மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த குரூப் 4உடைய சிலபஸில் பொது தமிழ், பொது அறிவு பகுதி அப்படின்னு இருக்குது. இந்த பொது அறிவு பகுதியில் மொத்தம் 75 வினாக்கள் இருக்குது. இந்த 75 வினாக்கள் ஒவ்வொரு பகுதி வாரியாக எங்கிருந்தெல்லாம் கேள்விகள் இடம்பெறுகிறது, அந்த கேள்விகளை நீங்கள் புத்தக வாரியாக படிப்பதற்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒர்க் பேடனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை குறைக்கிறதுக்காக நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் புக்கில் எங்கே கவர் ஆகிருக்கோ அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை நாம் நிறைய புக்ஸில், அதாவது இப்போது ஒரு ஹிஸ்ட்ரி டாபிக் இருக்குது அப்படின்னா அது ஒரு 6th ஸ்டாண்டர்ட் புக்கில், ஓல்டு அண்ட் நியூ புக்கில் எப்படி கவர் ஆகிருக்கு, 7th எப்படி கவர் ஆகிருக்கு, அதே ஓல்டு அண்ட் நியூ, அதாவது 6th to +2 வரைக்கும் இருக்கிற ஓல்டு அண்ட் நியூ எல்லாத்துலேயும் கவர் ஆகிருக்கிறத கம்பைண்டாக ஹேண்ட் ரைட்டடாக எழுதி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு புரிதலை இந்த முதல் வகுப்பே உங்களுக்கு புரிய வச்சிடும். இப்போ இதுக்கான சிலபஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற போதே இதுக்கான புரிதல் உங்களுக்கு புரிய பாருங்கள். ஸோ முதல்ல பாருங்கள், பொது அறிவு பகுதியில் 75 வினாக்கள் இருக்குது. ஸோ அந்த 75 வினாக்களுக்கு நாம் விடையளிக்கும் போது அது எங்கிருந்தெல்லாம் படிக்கணுங்கிற ஒரு பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இப்போ பொது அறிவியலில் 5 வினாக்கள் இருக்குது, அடுத்தது புவியியல்ல இருந்து 5 கேள்விகள் இருக்குது அப்படின்னாலும் நாம் இப்போ முதல் வகுப்பில் பார்க்க போகிறது என்ன, அதாவது சிலபஸ் வாரியாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலகு 3ல் வரக்கூடிய இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம், இதுல இருந்து மொத்தம் 10 வினாக்கள் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 10 வினாக்கள் இதுல இருந்து கேட்குறப்போ முதல்ல என்ன பண்ண போகிறாங்க, சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம படிக்கணும். இப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்ம எங்கெல்லாம் கவர் பண்ணி படித்தோம்னா அதிலிருந்து 1-2 வினாக்கள் வருதுன்னா அதை அடிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்ம எப்படி ஹேண்ட் ரைட்டடாக எழுதி வச்சிருக்கோன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்ம ஹேண்ட் ரைட்டடாக எப்படி எழுதி வச்சிருக்கோம்னு பாருங்கள். பண்டைய கால இந்திய வரலாற்றிலிருந்து சிந்து சமவெளி நாகரிகம் வரை இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டடாகவே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 51 பக்கம் இருக்குங்க. அதாவது இது மட்டுமே 51 பேஜஸ் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சில பேஜஸை நம்ம ரீட் அவுட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், எல்லாமே ஹேண்ட் ரைட்டடாக இருக்கும். ஸோ இதிலிருந்து தான் நம்ம இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது மட்டும் பார்த்தீங்கன்னா 51 பக்கம். ஸோ அடுத்த டாபிக் பாருங்கள், குப்தர்கள் அப்படின்னு இருக்குது. இப்போ குப்தர்கள் அப்படிங்கிறதும் அதே போல தான் 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய முழு புத்தகத்துலேயுமே எங்கெல்லாம் அது கவர் ஆகிருக்குதோ அங்கே இருந்தெல்லாம் எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ அப்போ இந்த டாபிக் எப்படி கவர் பண்ண போகிறோன்னு பாருங்கள். இந்த குப்தர்கள் அப்படிங்கிறது இந்த டாப்பிக்ல இருந்து கவர் ஆகுது. அப்போ குப்தர்கள் அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 35 பக்கம் வரும். இந்த குப்தர்கள் டாபிக் மட்டும் 35 பக்கம் 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கிற புதிய பழைய புத்தகங்கள்லேருந்து எடுத்து கைப்பட எழுதி இருக்கிறோம். இந்த கண்டென்ட் மூலமாக தான் நம்ம உங்களுக்கு குப்த பேரரசு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த கான்செப்ட். அடுத்தது டில்லி சுல்தானியர்கள் அப்படின்னு இருக்குது. இப்போ டில்லி சுல்தான்களும் அதே போல தான் 6லேருந்து 12 வரைக்கும் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்ப்போம். டெல்லி சுல்தானியர்களும் இதே போல தான் நம்ம 6லேருந்து +2 வரைக்கும் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸை கவர் பண்ணி ஹேண்ட் ரைட்டடாக வச்சுருக்கோம். இதில் சில டிராயிங்ஸ் கூட கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது கட்டாயமாக உங்களால் எல்லா கொஷின்ஸையும் அடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இதை உருவாக்கிடும். ஸோ அடுத்தது பாருங்கள், முகலாயர்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. இப்போ முகலாயர்கள் டாப்பிக்லையும் எப்படி கவர் பண்ணியிருக்கோம்னு பார்க்க போகிறோம். முகலாய பேரரசும் இதே போல் ஹேண்ட் ரைட்டடாகவே ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இதோடைய உருவானதோட நோக்கம், இது நிறுவப்பட்டதோடைய தன்மை எல்லாத்தையுமே உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டடாகவே கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது முகலாய பேரரசு. இது மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முகலாய பேரரசு மட்டும் ஹேண்ட் ரைட்டடில் 98 பக்கம் மெட்டீரியலுங்க. இது அவ்வளோ அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் இருக்குது இதில். அடுத்தது பாருங்கள், மராட்டியர்கள்னு இருக்குது. ஸோ இப்போ மராட்டியர்கள் டாப்பிக்கும் ஸோ அதே போல் எவ்வளோ பேஜஸ் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது பாருங்கள், மராட்டிய பேரரசும் அதே போல் ஹேண்ட் ரைட்டடாகவே மராட்டியர்கள் அரசு நிர்வாக முறை, அது உருவாகின முறை எல்லாத்தையுமே ஹேண்ட் ரைட்டாக வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 80 பேஜஸ் வரும். ஸோ இந்த மராட்டிய பேரரசு மட்டுமே ஒரு 80 பேஜஸ் வரைக்கும் வரும். அடுத்தது ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா தென்னிந்திய வரலாறோட முடிஞ்சிருது. ஸோ அப்போ இண்டஸ் வேலியில் ஆரம்பித்து
தென்னிந்தியாவோட ஹிஸ்ட்ரி முடியுது. ஏன்னா இதுக்கு பிறகு நம்ம பார்க்குறோம் அப்படின்னோம்னா அது ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடர்கால கிளர்ச்சின்னு சொல்லிட்டு இந்திய தேசிய இயக்கங்கள் அப்படிங்கிற தலைப்புகளில் வந்துடும். ஸோ அதனால ஹிஸ்ட்ரி இதோட ஓவர். அதனால இந்த பார்ட்டோட அந்த முதல் பகுதியானது முடியும். ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ அடுத்தது தென்னிந்திய அரசுகளில் பாருங்க, விஜயநகர பாமினி அரசுகள் தென்னிந்திய அரசுகளில் வரும். ஸோ அதனால அந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இருக்கு. ஸோ இதுவும் அதே போல தான் ஃபுல்லாகவே ஷார்ட் நோட்ஸாக எடுத்து கொடுத்துருக்குறோம். ஸோ இது போல் நீங்கள் வரலாற்று பகுதியை ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்டாக படிக்கும்போது உங்கள் எல்லாருக்குமே வந்து சிலபஸை ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் பண்ண ஒரு திருப்தி கிடைக்கும். என்ன ரீசனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த வரலாற்று பகுதிகளை எங்கிருந்தெல்லாம் எடுத்து படிக்க வேண்டியது இருக்குன்னா, பழைய புத்தகம், புதிய புத்தகம், சில நேரங்களில் நாம் வெளி புத்தகங்களையும் நாடி செல்ல வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய தகவல்களை ஒருங்கிணைச்சு கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு நல்ல சோர்ஸாக தெரியும். ஸோ அதனால் இந்த ஒரு வகுப்பில் இணையணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே ஒரு தொடர்பு எண் போக தொடர்பு கொள்ளுங்க. வாய்ப்புக்கு மிக்க நன்றி.